குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 30 உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம். வாங்க, நிரப்புவேன் என்ற பகுதிக்கு செல்வோமா? இங்கு படத்திற்குரிய சொல்லில் எழுத்து விடுபட்டுள்ளது. விடுபட்ட எழுத்தை நிரப்புவோமா? வாங்க, படத்தை நன்றாக பாருங்கள். முதல் படத்தில் சிறுவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் இந்த கட்டத்தில் என்ன எழுத்து வரும்? நீ வரும். நீ இட் சா இல் நீச்சல். அடுத்து வாங்க, கீழே உள்ள படத்தை பாருங்க. இது என்ன படம்? மீன். அப்படி என்றால் இங்கு என்ன எழுத்து வரும்? மீ. மீ இன் மீன். அடுத்து வாங்க, தவறு என்ன கண்டுபிடித்து எழுதுவேன் என்ற இந்த பகுதிக்குள் செல்கிறோம். இங்கு ஒரு குடுவையில் மீனும் தண்ணீரும், அடுத்து உள்ள படத்தில் ஒரு தக்காளி செடியில் இளநீர் காய்த்து தொங்குகிறது. இந்த இரண்டு படங்களையும் நன்றாக உற்று நோக்குங்கள். இதில் எது தவறு என்பதை கண்டுபிடியுங்கள். முதல் படத்துக்கு வாங்க. முதல் படத்தில் தண்ணீர் இருக்கிறது, மேலே மீன்கள் இருக்கின்றன. ஆனால் தண்ணீர் கீழே இருக்கிறது. தண்ணீருக்குள் மீன் இருந்தால்தான் மீனால் நீந்தவும் முடியும், உயிர் வாழவும் முடியும். எனவே இங்கு தண்ணீர் தவறாக காட்டப்பட்டுள்ளது. அப்படியென்றால் இந்த விடுபட்ட இடத்தை நிரப்புவோமா? தா இன் நீ இர் தண்ணீர். அடுத்த படத்தை பாருங்க. தக்காளி செடியில் இளநீர் காய்த்திருக்கிறது. இளநீர் தவறாக உள்ளது. எனவே இளநீர் என்று எழுதுவோமா? இ ள நீ இர் இளநீர். குழந்தைகளே, தவறு என்ன என்பதை கண்டுபிடித்து எழுத நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். குழந்தைகளே, அடுத்து நாம் பக்கம் எண் 31 உள்ள பயிற்சிக்குள் செல்கிறோம். வாங்க, சொல் உருவாக்குவேன். இங்கு எழுத்துக்கள் தனித்தனியே கொடுக்கப்பட்டுள்ளது. எழுத்துக்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்க வேண்டும். வாங்க, புதிய சொல்லை உருவாக்குவோமா? முதலில் மீ, மீ இவ்விரண்டு எழுத்துக்களும் தீ என்ற எழுத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. மீயையும் தீயையும் இணைத்து மிதி என்று மேலுள்ள கட்டத்துக்குள் எழுதுவோம். அடுத்து மீயையும் தீயையும் இணைத்து மீதி என்று கீழ் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம். அடுத்து வாங்க, நி நீ ஆகிய இரு எழுத்துக்களும் தீ என்ற எழுத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. நீயையும் தீயையும் இணைத்து மேலே நிதி என்று எழுதுவோம். அடுத்து கீழே நீயையும் தீயையும் இணைத்து நீதி என்று கீழ் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம். அடுத்து வாங்க, நீ நீ ஆகிய இரு எழுத்துக்களும் லா யும் என்ற இரு எழுத்துக்களோடு இணைக்கப்பட்டுள்ளது. நீயையும் லா யும் என்ற இரு எழுத்துக்களையும் இணைத்து நிலம் என்று மேல் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம். நீயையும் லா யும் என்ற இரு எழுத்துக்களையும் இணைத்து நீலம் என்று கீழ் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம். குழந்தைகளே, எழுத்துக்களை இணைத்து சொல் உருவாக்க கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக ஈ ஒலிப்புடைய படங்களுக்கு நட்சத்திரம் வரைவேன், ஈ ஒலிப்புடைய படங்களுக்கு மிட்டாய் வரைவேன் என்ற பகுதிக்குள் செல்கிறோம். இங்கு பேருந்தும் பேருந்துக்குள் படங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள படங்கள் எந்த எழுத்தை ஒலிக்கக்கூடியவை என்பதை கண்டுபிடித்து அதற்குரிய படத்தினை வரைவோமா? முதலில் மீன். இது ஈ ஒலியுடையது. எனவே இங்கு மிட்டாய் வரையப்பட்டுள்ளது. அடுத்து சிறுத்தை. இது ஈ ஒலியுடையது. இங்கு நட்சத்திரம் வரைவோம். அடுத்து கிளி. இது ஈ ஒலியுடையது. இங்கு நட்சத்திரம் வரைவோம். அடுத்து சீப்பு. இது ஈ ஒலியுடையது. இங்கு மிட்டாய் வரைவோம். அடுத்து இளநீர். இதுவும் ஈ ஒலியுடையது. இங்கு மிட்டாய் வரைவோம். அடுத்து வீடு. இது ஈ ஒலியுடையது. இங்கும் மிட்டாய் வரைவோம். அடுத்ததாக மிளகாய். இது ஈ ஒலியுடையது. இங்கு நட்சத்திரம் வரைவோம். இறுதியாக விசிறி.
இது ஈ ஒலியுடையது. இங்கு நட்சத்திரம் வரைவோம். குழந்தைகளே, படத்திற்குரிய ஒலியை கண்டுபிடித்து அதற்குரிய படங்களை வரைய கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன் என்ற பகுதிக்குள் செல்கிறோம். இங்கு கண்ணாடியில் படங்களும் படங்களுக்குரிய சொற்கள் பிம்பங்களாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிம்பங்களாக உள்ள எழுத்துக்களை கண்டுபிடித்து அந்த சொற்களுக்குரிய படத்துடன் இணைப்போமா? வாங்க. முதலில் இருக்கும் இந்த எழுத்துக்களை பாருங்கள். மா, இ, இல், மயில். மயில் படத்தோடு இணைப்போமா? அடுத்து கீழே சிப்பி, சி, இப்பி, சிப்பி. சிப்பியோடு இணைப்போம். அடுத்து இந்த பக்கம் வாங்க. இ, ல, நீ, இர், இளநீர். இளநீரோடு இணைப்போம். கீழே கீரி, கீரி. கீரி படத்தோடு இணைப்போம். குழந்தைகளே, கண்ணாடியில் இருக்கும் படங்களுக்கு ஏற்ற சொல்லை கண்டுபிடித்து இணைக்க கற்றுக்கொண்டீர்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பாடப்பகுதியிலிருந்து வார்த்தைக்குரிய படத்தினை வரைக என்ற பகுதிக்கு செல்கிறோம். வாங்க. வார்த்தைக்குரிய படத்தினை வரைக. 1. மணி. மணி படத்தை வரைவோம். அடுத்து விண்மீன். விண்மீன் படத்தினை வரைவோம். அடுத்து மீன். மீன் படத்தினை வரைவோம். அடுத்து நிலா. நிலா படத்தினை வரைவோம். கடைசியாக கணினி. கணினி படத்தினை வரைவோம். குழந்தைகளே, வார்த்தைக்குரிய படத்தினை தெளிவாக வரைய கற்றுக்கொண்டீர்கள். நீங்களும் உங்கள் பாட ஏட்டினை எடுத்து வார்த்தைக்குரிய படத்தினை வரைக என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த படங்களை உங்கள் பாட ஏட்டில் வரைந்து பயிற்சி பெறுக. நன்றி.